வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த உடல் உண்மையிலேயே உங்களுக்கு தான் சொந்தமா? இந்த ஒரு கேள்வி நாம நம்மளையே பார்க்குற பார்வைய மொத்தமா மாத்தி போடலாம். சுவாமி சித்பவானந்தரோட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த மேற்கோளை வச்சு இந்த ஆச்சரியமான உண்மையை நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா உங்க உடல் உண்மையில எங்கிருந்து வந்ததுன்னு? வாங்க, இந்த கேள்வியோட நம்மளோட இந்த சிந்தனை பயணத்தை ஆரம்பிக்கலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க, இது நாம நம்மள பாக்குற விதத்தையே மாத்த போகுது. முதல்ல நம்ம பார்க்க போற இந்த விஷயம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி சித்பவானந்தர் அருளிய அருள் விருந்துன்னு ஒரு அற்புதமான ஞான புதையல் இருக்கு. அதிலிருந்துதான் ஒரு ஆழமான சிந்தனையை நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போறோம். இதோ அந்த சக்தி வாய்ந்த மேற்கோள். நல்ல கவனிங்க. பஞ்சபூதத்தால் ஆன உடல் பஞ்சபூதத்திற்கே சொந்தம், நமக்கு சொந்தமானதன்று. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகள் அப்படியே உள்வாங்கி பாருங்க. எவ்வளவு ஆழமான கருத்து இல்லையா? சரி வாங்க, இந்த மேற்கோளை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இதுல சொல்ற உரிமை அப்படிங்கிற விஷயத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த மேற்கோளோட முதல் வரிய பாருங்க. பஞ்சபூதத்தால் ஆன உடல். இது நம்ம உடம்போட மூலம், அதோட ஆரிஜின் பத்தி பேசுது. அதாவது நம்ம உடல் பஞ்சபூதங்களால ஆனதுன்னு சொல்லுது. இதுதான் இந்த முழு ஐடியாவுக்கும் பேஸ்மெண்ட். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பொருள் எதால செய்யப்பட்டிருக்கோ லாஜிக்கலா பார்த்தா அதோட உரிமை அந்த மூலப்பொருளுக்கு தானே போகணும். கரெக்டா? இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். இதிலிருந்து நமக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்குது. என்னன்னா, நாம இந்த உடம்புக்கு உண்மையான ஓனர்ஸ் கிடையாது. இந்த உடம்ப நானோ என்னுடையதுன்னு நாம நினைக்கிறது ஒரு பெரிய மாய, ஒரு இல்யூஷன். சரி, இப்போ இந்த மேற்கோள்ல திரும்ப திரும்ப வர ஒரு முக்கியமான வார்த்தை பஞ்சபூதங்கள். அத சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மேற்கோளோட முழு ஆழமும் நமக்கு புரியும். அப்போ இந்த பஞ்சபூதங்கள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, பஞ்சபூதங்கள்ங்கிறது இந்த யூனிவர்ஸோட 5 முக்கியமான பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. நம்ம பார்க்குற பெரிய பெரிய மலைகள்ல இருந்து நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன செல்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த 5 விஷயங்களோட ஒரு கலவை தான். அப்போ நம்ம உடம்பும் இந்த 5 சக்திகளோட ஒரு டெம்பரரி காம்பினேஷன் தான். பாருங்களேன், நிலம் நம்ம எலும்பா இருக்கு, நீர் நம்ம ரத்தமா ஓடுது, நெருப்பு நம்ம உடம்புல சூடா இருக்கு, காற்று நம்ம சுவாசமா இருக்கு, ஆகாயம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வெளியா இருக்கு. கேட்கவே எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த உடம்பு பஞ்சபூதங்களுக்கு தான் சொந்தம்னா அப்போ நம்மளோட ரோல் என்னங்க? நாம யாரு? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்ட புரிதலுக்கு கூட்டிட்டு போக போகுது. சரி, இவ்ளோ பெரிய தத்துவத்துல இருந்து நம்மளோட டெய்லி லைஃப்க்கு நாம எடுத்துக்க வேண்டிய பிராக்டிக்கலான லெசன்ஸ் என்ன, அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதலாவதா, இந்த பார்வை நம்மள ஒரு ஓனர் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து ஒரு கேர்டேக்கர், அதாவது ஒரு பாதுகாவலருங்கிற மனநிலைக்கு மாத்துது. இதனால நாம இந்த உடம்ப ரொம்ப மரியாதையோடவும் அதே சமயம் அது மேல ரொம்ப பற்று இல்லாமலும் பாத்துக்க கத்துக்கிறோம். ரெண்டாவதா, நம்ம உடம்ப இயற்கையோட ஒரு பகுதியா பார்க்க ஆரம்பிக்கும்போது அதுல ஏற்படுற மாற்றங்களை நம்ம ரொம்ப இயல்பா ஏத்துக்கிறோம். வயசாகிறது பத்தின கவலை, தோற்றத்தை பத்தின பயம், இது எல்லாத்துலேருந்தும் நமக்கு விடுதலை கிடைச்சு ஒரு பெரிய மன அமைதி கிடைக்கும். அதனால இந்த ஆழமான செய்தியை மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். பஞ்சபூதத்தால் ஆன உடல் பஞ்சபூதத்திற்கே சொந்தம், நமக்கு சொந்தமானதன்று. இந்த வார்த்தைகளை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கைய பார்க்குற பார்வையே மாத்திர சக்தி கொண்டது. சரி, இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விடுறேன். உங்க உடல் உங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்து இல்ல, ஆனா இயற்கையிடமிருந்து கிடைச்ச ஒரு தற்காலிக பரிசுன்னு நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையை எப்படி வாழ்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.